சுகன்யா சம்ரித்தி ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் வந்து ஒரு சேவிங் ஸ்கீமு. 2015 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால பேட்டி பச்சோ பேட்டி பதாவ் அப்படிங்கிற கேம்பெயினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கீம் வந்து கேர்ள் சைல்டு எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. இது ஒரு ஸ்மால் டெபாசிட் ஸ்கீமு. குறிப்பிட்டு சொல்லப்போனால் கேர்ள்டு சைல்டுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டது. இந்த ஸ்கீம் வந்து கார்டியன் வந்து ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அவங்களுடைய குழந்தைகளுக்காக ஆத்தரைஸ்டு கமர்ஷியல் பேங்க்கு அல்லது இந்தியன் போஸ்ட் பிரான்ச்சில் ஓப்பன் பண்ண அனுமதி தருது. இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற கேர்ள் சைல்டு வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இந்த அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கிற பேரண்ட் அல்லது லீகல் கார்டியன் வந்து கேர்ள்டு சைல்டோட அக்கௌண்ட்டை வந்து பராமரிக்கணும். இந்த கேர்ள்டு சைல்டு மஸ்ட் பிலோ, அதாவது அந்த கேர்ள் சைல்டு வந்து 10 வயசுக்கும் குறைவாக இருக்கணும். அவங்க ஓப்பன் பண்ணுற அந்த ஓப்பன் அக்கௌண்ட்டு அப்போ. 4வது, ஒரு கேர்ள் சைல்டுக்கு ஒரு சுகன்யா சம்ரித்தா யோஜனா அக்கௌண்ட்டு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். 5வது, ஒரு குடும்பத்திலேயே ஒரு ஃபேமிலிக்கு மொத்தமே 2 சுகன்யா சம்ரித்தா யோஜனா ஸ்கீம் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். 6வது, என்ஆர்ஐ நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓப்பன் திஸ் அக்கௌண்ட். என்ஆர்ஐ வந்து இதற்கு அலோவ் கிடையாது. அந்த கேர்ள் சைல்டு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டை 18 வயது எப்போ அடையிறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்களுடைய கார்டியன் கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து, அதாவது சுகன்யா சம்ரித்தா யோஜனா வந்து எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய ஆஃப்டர் 21 இயர்ஸுக்கு அப்புறமா அது வந்து முடிஞ்சிடும். நன்றி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.